மட்டும் கண்டுபிடிச்சேன், நிச்சயமா அவனை கண்டுபிடிச்சிருவேன். ஹலோ, அங்க என்ன முணுமுணுப்பு கேக்குறேன்ல? அது ஒண்ணும் இல்லைங்க. வக்கீல்லாம் இங்க எங்க இருப்பாங்க? வக்கீல்லாம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருப்பாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? பின்ன வக்கீல கோர்ட்ல தான் இருப்பாங்க. ஆமா, நீ எதுக்கு வக்கீல பார்க்கணும்? இல்ல, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வக்கீல பார்க்கணும். நேத்து மட்டும் இவன் கழுத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பிடிச்சிருந்தா வச்சுக்கோ, கோர்ட்டுக்கு நீ போ தேவையில்ல, அவங்களே உன்னை ராஜ மரியாதையோட கூட்டி போயிருப்பாங்க. அது என்னமோ தெரியாம பண்ணிட்டேங்க. விலாசங்கன்னு சொன்னீங்கன்னா கோர்ட்டுக்கு தானே போனோம். எனக்கு தெரிஞ்சு 3 இடத்துல இருக்கு. ஏவிஎம், பிலிம் சிட்டி, ஏஆர்எஸ். அதுல எங்க போனோம்? ஏய், ஓ சினிமாக்கார புத்திய காமிக்கிறேன். சை. ஓகே. கானா நான் சொல்றது கேளு. எக்மோர், சைதாப்பேட்டை, பூந்தமல்லி, பாரிஸ், இந்த 4 இடத்துல கோர்ட் இருக்கு. அதுல நீ எந்த கோர்ட் வேணா போ. ஆனா திரும்ப மட்டும் இங்க வந்துடாத. ரொம்ப நன்றிங்க. போயிட்டான். சார், செலவு கொஞ்சம் பணம் கிடைக்கும். என்னது பணமா? நம்ம கொடுத்து வச்ச மாதிரி கேக்குற? ஏய், நேத்து அவன் காசுல தானே வெளியே போட்டிருக்க சட்டையில இருந்து உள்ள போட்டிருக்க ஜட்டி வரைக்கும் வாங்கி போட்டோம். ஏதோ மிச்சம் மீதி இருக்கும். பாவமா இருக்கு. குற ரெக்கமெண்டேஷன். யா. ஏய், எவ்வளவு வாட்டி என்னாலும் 200 ரூபா தான் கொடு. இந்த திரும்ப தரும்போது வட்டியோட சேர்த்து தரணும், புரியுதா? என்னடா முறைச்சு போறான்? ஆமா, அவன் ஏன் கோர்ட்டுக்கு போறான்? அவனை பார்த்தா ஊர்ல யாரையோ கொலை பண்ணி போட்டுட்டு இங்க சரண்டராக வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நேத்தே உன் கழுத்துல கை வச்சா பி கேர்ஃபுல். வரட்டா? அவனோட அடுத்த டார்கெட் நீதாண்டி. கொலையா? இந்த கொடுமை எல்லாம் ஏன் சார் எனக்கு மட்டும் நடக்குது? சார், சார், வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேங்க. இனிமே நீங்க வாங்கன்னு சொல்ல தேவையில்ல, வா போனே கூப்பிடலாம். ஓகேவா? சரிங்க. இதே எப்படி இவனும் கிளம்பலையா? நான் பட்டுங்களாடா? சரிங்கண்ணா. என்னடா டான்றான்? வா போனாலும் சொல்லலாம்ல. அட சிவா, இதுக்கு அவனே பெட்ரு. மச்சா, டைரக்டர் சங்கர் ஆபீஸ்க்கு போறேன். பஸ்ஸுக்கு காசு இல்ல. ஆமாண்டா. முன்ன மாதிரி வேலைக்கு போயிருந்தா கேட்காமலே பாக்கெட்ல காசு எடுத்து வச்சிருப்ப. இப்ப வேலைக்கும் போறது இல்ல. தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து பார்த்துக்கு நிக்கிறீங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க? நாளைக்கே நான் போயிட்டா? என்னடா பேசுற? இன்னும் எவ்வளவு நாள் உங்க கூட இருக்க முடியும்? நான் போயிட வேண்டாம். என்னை வளர்த்த ஆளாக்கின ஆசிரமத்துக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். அப்படி இருந்தும் இத்தனை நாள் நான் இங்க இருக்கிறேன்னா உங்களை சந்தோஷமா வாழ வச்சு பார்க்கணும் ஆசைப்பட்டுதான். ஆனா நீங்க என்னடானா சுத்தமா பொறுப்பே இல்லாம எல்லாத்துக்கும் என்ன நம்பிட்டு இருக்கீங்களேடா? முதல்ல சாப்பிட்றதுக்கு சமையல, அப்புறம் சாதிக்கத்தை பத்தி யோசிக்கலாம். போங்க, போய் வேலையை பாருங்க. போங்கன்னு சொல்றேன்ல, போங்கடா. சாரிடா மச்சான், எங்களை மன்னிச்சிடு.